அது என்னவோ தெரியல, எனர்ஜியாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் இன்னும் பண்ணிடலாம், இன்னும் நம்மளால் முடியும்னு வேலைகளை இழுத்து போட்டு பார்க்குறது. அதுவே கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது வந்துட்டால் போதும், என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் க்ரியேட் ஆகிடும். இப்படி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு சோர்வு கொடுத்தாலும் சரி, எதில் டவுன் ஆனாலும் சரி, இந்த பாசிட்டிவிட்டியிலேருந்து கண்டிப்பாக டவுன் ஆகக்கூடாது. நேர்மறையாற்றல் என்னென்னைக்கு என் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராஜி அப்படிங்கிறத ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி அப்படின்னு மாற்றினேன். இது அடையாளம் மட்டும் கிடையாது, என்னோட வாழ்க்கையின் பயணம்னு கூட சொல்லலாம். அப்புறம் நிறைய சகோதரிகள் மகளே அப்படின்னு அழகாக ஒரு அம்மா கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, அம்மா செடிகள் பக்கத்தில் பத்திரமா இருங்க. நிறைய கேரன் டிப்ஸுமே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு உண்மையை சொல்லணும்னா உங்களை பொக்கிஷமாக கொடுத்த இறைவன்கிட்ட நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். திரும்பவும் எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜையை வெளியில் செய்யணும். நாளைக்கு 37ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை வெளியில் செய்யலாம்னு நினைக்கிறேன். என் கூட பக்கபலமாக தக்க துணையாக இறைவனும் நீங்களும் உங்களோட நம்பிக்கையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.